மகிமை உண்டாகட்டும். 7வது மாதம் முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா வார்த்தைகளை விட தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உகந்ததும் உண்மையுள்ளதும் செயல்படுகிறதும் உயர்த்துகிறதுமாயிருக்கிறது. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக நீ வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வாய். ஆம், தேவஜனமாகிய நாம் தேவனை தேட தேட அவருடைய மகிமை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் கூட 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். தாவீது தன் மகனாகிய சாலோமோனுக்கு சொல்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. ஆம், தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக வாஞ்சித்த ஆசைப்பட்ட ஒரு மனிதன். ஆனாலும் கூட தாவீது கட்டாதபடிக்கு அவன் மகனாகிய சாலோமோன் கட்டும்படியாக தேவன் சித்தம் கொண்டபடியினாலே அங்கே தன் மகன் கட்டும்படியாக ஆண்டவர் சொன்ன போதிலும் கூட அவன் சகலத்தையும் தேவாலயத்துக்கென்று அவன் சேகரித்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுதான் தாவீது சொல்கிறார், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. ஆண்டவர் காரியங்களை கணக்கில்லாதபடிக்கு செய்கின்ற தேவ மனுஷனாக தாவீது இருப்பதை இடத்தில் பார்க்க முடியும். தான் கட்டவில்லையே என்று அவன் வெறுத்து விடாதபடிக்கு கணக்கில்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் சேகரித்து வைத்ததாய் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் காரியத்தை எந்த விதத்திலும் கணக்கிடாதபடிக்கு மன வாஞ்சையோடு கூட செய்ய விரும்ப வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. தேவனுக்கென்று நாம் எழும்புகின்ற போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஒன்று, தேவ காரியத்தை கணக்கில் கொள்ளாதபடிக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்த விரும்புகிறாரோ அந்த பாதையில் நாம் மிகுந்த உற்சாகத்தோடு கூட கடந்து போக வேண்டும். அவன் கணக்கில்லாதபடிக்கு சேகரித்து வைத்திருக்கிறார். அதன் மூலமாக தாவீதின் உள்ளத்தில் தேவனை குறித்திருக்கிற ஆசையும் தாகத்தை பார்க்க முடிகிறது. தன் மகனத்திலே உற்சாகமாய் சொல்லுகிறார், காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ வேலையை செய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த 7வது மாதம், இந்த 6 மாதங்களிலே தேவனம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறபடியினாலே நாம் தேவனுக்காக எழும்பவும், தேவ காரியத்தை எதுவும் கணக்கில் எண்ணாதபடிக்கு நாம் மனமுகந்து தேவனுக்கென்று எல்லா காரியத்தையும் செய்யும் போது தேவன் நம்மோடு இருந்து இந்த 6 மாதங்களிலே தேவன் நம் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை, மனதிலே தேவன் யோசித்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனால் எழும்பி காரியத்தை நடப்பி என்று பார்க்கிற வண்ணமாக தேவனுக்காக எழும்புவோம். தேவ காரியத்தை எதிர்விதத்திலும் யோசிக்காதபடிக்கு மனமுகந்து செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவம் தான் இந்த 6 மாதத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். இந்த 7வது மாதம் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்கிறவராக, இந்த 6 மாதங்களிலே தேவன் அற்புதம் செய்கிறவராக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட விரும்புகிறபடினாலே, அன்பின் ஆண்டவரே, எங்களை எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தாகத்தோடு ஜீவிக்க, வாஞ்சையோடு வாழ, தேவ காரியத்தை நாங்கள் கணக்கில் கொள்ளாதபடிக்கு மனமுகந்து செயல்பட எங்கள் யாவருக்கும் உதவி செய்யும், நடத்தும். அற்புதத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
Hallelujah.